திருப்பூர் அருகே விவசாயிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து சுங்கச்சாவடியில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்பு கட்டடமானது தற்போது பொக்லைன் இயந்திரம் மூலம் இடிக்கப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி முதல் அவிநாசிபாளையம் வரை அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வேலம்பட்டி என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடி நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த சுங்கச்சாவடியை இடிக்க கோரி தொடர்ச்சியாக 2 வருடங்களுக்கு மேலாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் சுங்கச்சாவடி திறக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடி திறக்கப்படுவதோடு சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து விவசாயிகள், பொதுமக்கள், லாரி உரிமையாளர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினர் என 100க்கும் மேற்பட்டோர் நேற்று இரவு இப்பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தலைமையில் விவசாயிகளுடன் ஆலோசனை கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதில் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடி கட்டிடங்களை இடிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்ததோடு அதற்கான பணிகள் இன்று மாலை துவங்கும் என அறிவித்தார். அதேபோல் விவசாயிகள் தரப்பில் விவசாயிகள் மற்றும் திருப்பூர் மாவட்ட எண் கொண்ட வாகனங்களுக்கு கட்டணத்தில் 50% கட்டணம் விலக்கம் கொடுக்க வேண்டும். உள்ளூரில் உள்ள விவசாயிகள் மற்றும் உழவர் சந்தை விவசாய அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முழு கட்டணம் விலக்கு அளிக்க வேண்டும். சுற்றியுள்ள ஊராட்சி ஒன்றியங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு முழு கட்டணம் விலக்கம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் விவசாயிகள் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடி மைய அலுவலகம், கட்டிடம் உள்ளிட்ட ஆக்கிரமிப்பு கட்டடங்களானது பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து அகற்றும் பணியானது தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வருகிறது.